வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஹீலர், அக்குபஞ்சர், மலர் மருத்துவர் மற்றும் மேனிஃபெஸ்டேஷன் கோச் கவிதா. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது விழிப்புணர்வு, அவேர்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். விழிப்புணர்வு அப்படின்னா என்ன அப்படின்னா, நிறைய பேர் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறது, ஓகே எதையாவது ஒன்று நம்ம சாதிக்கணும்னு நினச்சோன்னா, இல்லை ஏதாவது ஒன்று நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னு நினச்சோன்னா அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது, அதுக்காக தூங்காமல் முயற்சி பண்ணுறது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். நானும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதுதான் இல்லை. விழிப்பு நிலை அப்படின்னா நாம் எடுத்துக்கிட்டு இருக்கிற முயற்சிக்கு எதெல்லாம் நமக்கு தடையாக இருக்குது, எந்த மாதிரி எண்ணங்கள், எந்த மாதிரி செய்கைகள், எந்த மாதிரி உணர்வுகள் எல்லாம் நமக்கு தடையாக இருக்குது அப்படிங்கிறத கவனித்து அதையெல்லாம் படிப்படியாக சரி செய்துக்கிட்டு நாம் எந்த இலக்கை அடையணும்னு நினச்சோமோ அந்த காரியத்தை செய்து முடிக்கிறதுக்கு பேர் தான் விழிப்பு நிலை அப்படிங்கிறது தாங்க அதுக்கு அர்த்தம். இப்போ எப்படி அந்த உணர்வுகள் எல்லாம் கண்டுபிடிக்கிறது, எப்படி நமக்கு வேண்டாத எண்ணங்கள் எல்லாம் நம்ம சரி செய்துக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு, ஏதாவது ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்ச பிறகாக இருக்கலாம், இல்லை எதுவுமே நடக்கலை, இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் டைம் இருக்குது, அதனால் நான் ஏற்கனவே நடந்த நிகழ்ச்சியை பற்றி நான் எடுத்து சிந்திக்கிறேன் அப்படின்னும் செய்யலாம். 2 விதத்துலேயும் செய்யலாம். சம்பவம் நடந்து முடிஞ்சப்புறம், இல்லைன்னா டைம் கிடைக்கும்போது ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு நம்முடைய மூச்சு காற்று உள்ளே போயிட்டு வெளியில் வர்றதை மட்டும் அமைதியாக கவனிச்சுக்கிட்டே இருந்தோம்னாலே அந்த சம்பவத்தில் என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிறது ஒரு சினிமா படம் மாதிரி நம்ம கண் முன்னாடி வரும். அப்போது நாம் 3வது நபராக இருந்து அதை கவனிக்கிறோம். ஏன்னா அந்த நிகழ்வில் இப்போ நம்ம கலந்துக்கல, அந்த நிகழ்வை நம்ம காட்சியாக மட்டும்தான் பார்க்குறோம். அப்போது 3வது மனிதராக இருந்து பார்க்கும்போது அந்த காட்சியில் என்ன நடந்தது, அப்போ நம்ம பக்கம் என்ன தவறு இருந்தது, எந்த எண்ணத்தின் அடிப்படையில், எந்த உணர்வின் அடிப்படையில் நாம் இந்த செயலை செய்தோம், வார்த்தைகளை விட்டோம் அப்படிங்கிறத கவனித்து நம்மளால் சரி பண்ணிக்க முடியும். இல்லைங்க என்னால் அப்படி உட்காந்து என்னுடைய மூச்செல்லாம் கவனிக்கவே முடியாதுங்க, எனக்கு அதுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் இல்லைங்க அப்படின்னா அதுவும் பரவாயில்ல. இதுக்கு இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, டைம் கிடைக்கும்போது அதே போல் தான் ஏதாவது நிகழ்வு நடந்திருக்கலாம், இல்லைன்னா ஏற்கனவே நடந்த நிகழ்வை எடுத்துக்கலாம். உட்காந்துக்கிட்டு அந்த நிகழ்வை அசை போட்டுக்கிட்டே வரும்போதும் அமைதியாக வேறு அந்த என்னென்ன எண்ணங்கள் எல்லாம் வருதோ அது அப்படியே அந்த எண்ணங்களை ஓட விட்டு கவனிச்சுக்கிட்டே இருங்க. அதுக்கு பதில் எதுவுமே நீங்கள் கொடுக்கக்கூடாது. கவனிச்சுக்கிட்டே வரும்போது ஒரு கட்டத்தில் என்ன தவறு நடந்தது, நம்ம மேலே என்ன தவறு இருக்குது, எப்படி அதை திருத்திக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே தானாகவே வரும். இப்படி நம்மளை சரி செஞ்சுக்கிட்டே போகும்போது நாம் அடைய வேண்டிய இலக்கை ஈஸியாக அடையலாம். இதுக்கு பேர் தாங்க விழிப்பு நிலை. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.